வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நண்பின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய நாளில கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியங்கள் இல்லைவென்றால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பின் சகோதர சகோதரிகளே, நோவா யார்? எதற்கு கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்க போறோம். நோவா வசித்து வந்த தேசத்துல அநேக ஜனங்கள் இருந்தார்கள். அநேக ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தார்கள். உடைய வாழ்க்கையில் அக்கிரமங்கள் பெருகினது. தேவன் இந்த ஜனத்தை அழிக்க நினைத்தார். ஆனாலும் அந்த தேசத்துல ஒரே ஒரு உத்தமன் நீதிமானா நோவா இருந்தார். தேவன் நோவாவை சந்தித்து நோவாவின் குடும்பத்தை பாதுகாக்க நினைத்தார். அதே போல ஒரு பேயை அவளுக்காக உண்டு பண்ணி அவளுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். அந்த தேசத்துல 40 நாள் மழை மிகுந்து பெய்தது. தேசத்தில் உள்ள மிருக ஜீவன்கள் மனிதர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். ஆனாலும் தேவன் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார். ஏன் பாதுகாத்தார் என்றால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கிருபை இருந்தது அல்லவா. அந்த வேத வாக்கியம் அந்த சமயத்தில் நிறைவேறியது. ஏதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நம் கிராமத்திலேயோ நம்முடைய குடும்பத்திலோ அநேக ஜனங்கள் துன்மார்க்கமா இருக்கலாம். ஆனாலும் நம் கர்த்தரை சார்ந்து நீதிமானா இருக்க சொல்ல கர்த்தர் நமக்காக ஒரு பெயரை உண்டு பண்ணி நம்மளை பாதுகாப்பார், நம்மளை பராமரிப்பார். கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க இதர சத்தியத்தின்படி நாம் நீதிமானாகவும் உத்தமமாக இருந்து இந்த வகையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நன்மையை கர்த்தர் தருவார். ஆமென்.